ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நான்கு 12/2025 விஷுவ வஷு வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தசி. காலை 7:54 பின்பு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் கிருத்திகை. மாலை 3:08 பின்பு ரோகிணி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் சாஸ்திரப்படியும் நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. ராகு கால மதியம் 1:30 3 மணி வரை. யம கண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. குளிகை காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி. பௌர்ணமி திதியாகவும் பஞ்சராத்திர தீப நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 7. ராசி நட்சத்திரம் தெரியாதவர்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 7ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பெருகும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தனவரவு பணவரவு அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொள்கையோடு வாழ்வதற்கும் கோட்டை கட்டி ஆள்வதற்கும் குல தெய்வம் வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க பாக்கிய லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NZ. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும். அதாவது அரசாங்க கிரகமாகிய சூரிய பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பார்த்த உதவிகள் அல்லது அரசாங்க வகையில் ஒரு சில பதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைப்போடும் முனைப்போடும் செயல்பட்டால் முன்னேற்றம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க துர்கா கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MS. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் போட்டிகள் விலகும். உத்தியோக ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீம் ராமதூதாய நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க ஸ்ரீ நாராயணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LY. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். முத்தான வாய்ப்புகள் கொத்தாக கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும்.
ஞானகாரகன் கேது பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையோடு உழைப்பவர்கள் நன்மையோடு வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க நவதானிய கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KX. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கலையுலக வாய்ப்புகள் கிடைக்கும், கைமேல் பலன் கிடைக்கும். அதாவது ராசி அதிபதி சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான வாய்ப்புகள், சரளமான பண வரவுகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரியாத இடத்தில் கூட மரியாதை கிடைக்க முயற்சி செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க தாய் மூகாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் கைகூடும். அச்சமே இல்லாமல் செயல்பட்டு உச்சத்தை தொடக்கூடிய உண்மையான சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தியத்தோடு வாழவும் சமயோசிதத்தோடு செயல்படவும் தெரிந்து வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க கலியுக வரதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HT. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும். அதாவது தகுதிக்கு மீறிய நட்புகள் கிடைக்கக்கூடிய அல்லது பிரபல்யமானவர்களை சந்திக்கக்கூடிய, பிரபல்யமானவர்களை சந்திப்பதின் மூலமாக உங்களுக்கான பிராபலங்கள் குறையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறுதியான முடிவுகளை உறுதியோடு செயல்படுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க தாட்சாயினி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் குறுக்கீடுகள் விலகும். சிரித்த முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானத்தை ஈர்க்கக்கூடிய பொருத்தமான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீர் அடித்து நீர் விலகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசியை சார்ந்தவங்க முக்குரிணி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் பலன் தரும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் அல்லது அந்த காரியத்தில் திருத்தமாக செயல்பட்டு பொருத்தமான வாய்ப்புகளை பெறக்கூடிய அழுத்தமான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
வடக்கு நோக்கிய பயணத்தால் வரவுகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க ஸ்ரீ கற்பகலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியம் செயல்படும். உறவும் வரவும் உண்மையாக கிடைக்கக்கூடிய நன்மையான சூழல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க உலகளந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ். கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு விடுபட்ட பணிகள் தொடரும். சாதகமான சூழ்நிலைகளும் சந்தோஷமான நிகழ்வுகளும் அதிகரிக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாது மிரண்டால் காடு கொல்லாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க வம்சாவளி தெய்வமாகிய குல தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொலைபேசி தொல்லைகள் விலகும். திருப்தியோடு உழைத்து திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அழுத்தமான சூழல் ஆரம்பமாகும். சின்ன சின்ன வியாபாரம், அதாவது பொறிகடலை வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கூட போதுமான வருமானம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆயுதத்தால் வெல்ல முடியாததை உபாயத்தால் வெல்ல முடியும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க இந்திர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம்.
குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.